2026. ஆமாம். அதில் விஜய் சார் இப்போ பார்க்கணுங்கிற அவருடைய கனவு, ஆசைகள், நம்பிக்கைகள் என்னென்ன சொல்லலாம். ஓகே, விஜய் மேலே உள்ள பற்று எல்லாம் சொல்லலாம். நான் வந்து விஜய் சார்கிட்ட முதல்ல இயக்குனராக தான் கதை சொன்னேன். இயக்குனராக சொல்ல, ஒரு உதவி இயக்குனராக அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் கதை ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் இயக்குனராக மாறுறேன். அப்போ உதவி இயக்குனராக வந்து இயக்குனராக மாறியாச்சு. இப்போ விஜய் சார் வச்சு நான் படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வெறும் இயக்குனர் இல்லை, அப்போ நான் விஜயோட ரசிகரை மாறிட்டேன். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோக்கு படம் பண்ணும்போது எந்த இயக்குனரும் அவங்க ரசிகரை மாறிடணும். அப்போ தான் ரசிகருக்கு திருப்தியாக படம் கொடுக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு திருப்பாச்சி கதை சொல்லும்போது அந்த ஓப்பனிங் அருவப்பற்ற அந்த அது இல்லை. அயனார் கோயில் போய் அவரோட சொல்லுறதுல அது இல்லை. நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் சாங்லாம் இல்லை. அதிலெல்லாம் கதையெல்லாம் ஆரம்பிப்பேன். அதுதான் ஃபஸ்ட் நான் விஜய் சார் சொன்னது. ஓகே, நம்ம விஜய் சார் வச்சு படம் பண்ண போகிறோம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் சார் ரசிகரை மாறினதுக்கப்புறம் அப்போ ரசிகர் என்னென்ன எதிர்பார்ப்பான். அப்போ தான் ஒரு ஓப்பனிங், ஒரு பில்டப்பு, அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வேணும், ரஜினி சீட்ட ஒரு சாங் வேணும், இதெல்லாம் பண்ணது. அது மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்புறம் பண்ணினான். நிறைய மாற்றங்கள் விஜய் சார் கதை சொன்னதை விட அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஃபேன்ஸுக்கு பிடிக்கணுங்கிறக்கா நிறைய அதில் வந்ததை நிறைய பஞ்சு டைலாக்லாம் இப்போ யாரோ பஞ்சு டைலாக் விட்டாங்களே. என்ன டைலாக் இது? ஆமாம், நிறைய விட்டான். இது மாதிரிலாம் அப்புறம் யோசித்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீ பஞ்சு டைலாக்னா பேரரசன் அப்புறம் திருப்பி பேர்லாம் வந்துச்சு. ஒரு விஷயந்தான் சொல்லி முடிச்சுட்றேன். ஒரு ஆக்ஷன் படம், ஒரு பெரிய ஹீரோ வச்சு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த இயக்குனர் அந்த ஹீரோவை லவ் பண்ணணும், நேசிக்கணும். அப்போ தான் அந்த படம் ரசிகருக்கு பிடிச்ச படமாக வரும், வெற்றி அடையும். ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் மனஸ்தாபம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அது திருப்தியாக வராது. ஒரு க்ளோஸ்அப் வைக்கணும்னு ரசிச்சு வைக்க மாட்டோம் நம்ம. அது மாதிரி மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோ எப்படி அவர் கேரக்டர் எப்படியோ நம்ம லவ் பண்ணி தான் ஆகணும் படம் நல்லா வரணும்னா. கோபி வந்து மிக வெற்றி படைய இயக்குனர் உருவாகிட்டு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு விஜய் கட்சியில் இணைச்சிடணும். நான் அது அடுத்த லட்சியமாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம சவுந்தர் சார் இருக்கார். அவர் நிறைய செடி வளர்த்துக்கிட்டு இருந்தார்.